சங்கரா ஹர ஹர சங்கரா ஜெய ஜெய சங்கரா ஹர ஹர சங்கரா சங்கரா ஜெய ஜெய சங்கரா ஹர ஹர சங்கரா ஜெய ஜெய சங்கரா ஹர ஹர சங்கரா जय जय शंकर हर शंकर जय जय शंकर गुरुभ्यो नमः नमस्ते सुब्रभातम कांचीपीठम श्रवचितं दिव्यगणाभीष्टं कांचीं जगदं नमस्ते अपारकट सिद्धं ज्ञानं शांतिर्पणं श्री चंद्रशेखर गुरु प्रणामदं கலிங்க தெய்வம் கஞ்சமானி யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபரிவ பக்தர்களுக்கு ஏற்பட்ட கொடுக்கும் அணுகுலை ஒவ்வொரு நாள் ஒரு அனுபவம் ஒரு தலைப்பு. இன்னைக்கு அனுபவத்தோட தலைப்பு அந்த நாத்தத்தில் தானே ஈஸ்வரனே இருந்திருக்கார். அந்த துர்நாத்தத்தில் தானே ஈஸ்வரனே இருந்திருக்கார் அப்படின்னு சொன்னது யாருன்னா பரமேஸ்வரனான மகாபிரிவா. அவரே தான் அந்த ஈஸ்வரன். நேற்றுக்கு பார்த்த அதனுடைய இது வேற ஒரு இது நடந்தது. அடுத்த நாள் இன்னொரு மிரக்கல், பெரிய மிரக்கல் இது நம்ம கேட்கலாம். கணபதி சதுர்த்தி எல்லா இடங்களும் தரிசனம் பண்ண சொல்கிற சில கோவில்கள் அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வந்தார். பெரியவாளை பார்க்க வந்திருக்காரு. பெரியவாளை பார்த்து வந்தவுடனே அந்த இதை சொல்லலை. இந்த பையன் யாரோ வந்தான், அது சொல்லியிருக்கலாம், அவருக்கு தோணலையே, தோட வைக்கல. அதான் பெரியவா பரமேஸ்வரன் பண்ணுறது தானே. அந்த உடனே அவர்கிட்ட சொன்னார், மாப்பிரிவா எனக்கு பெரியவா தானே சொன்னது எல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். பெரியவா இவர்கிட்ட பேசியிருக்கார் கணபதி சபதி கிட்ட. எனக்கு 45 வயசு இருக்கும், இப்போ அவருக்கு 90 வயசு. அவர் சொல்கிறார் 45 வயசு இருக்கும், காஞ்சி புராணம் பற்றி படிச்சிருக்கேன். இவர் என்ன படிச்சிருக்கிறது, இவர் தான் பரமேஸ்வரன். அதில் அனந்த பத்மநாபேஸ்வரர் அப்படின்னு ஒரு பரமேஸ்வரன் கோவில் இருக்குது இங்கே காஞ்சிபுரத்தில் அப்படின்னு தெரிஞ்சுது அதில். ஆனால் தனுர்மாசம் சில பக்தர்கள் ஏகாம்பரேஸ்வரர் தரிசனம் பண்ணிட்டு அனந்த பத்மநாபேஸ்வரையும் போய் தரிசனம் பண்ணுவா அப்படின்னு அதில் எழுதியிருக்கு. ஆனால் அந்த அனந்த பத்மநாபேஸ்வரர் எங்கன்னு தேடி பார்த்தேன். 45 வயசில் அவருக்கு தேடி பார்த்தாராம். எனக்கு அது அகப்படலை. அப்புறமா அது இங்கெங்கே பக்கத்தில் தான் இருக்குது, ஏகாம்பரேஸ்வரர் கோவில் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுது. எப்படி புரியும்? பரமேஸ்வரன் நான் தான் சொல்லிட்டு போக வேண்டியதானே பெரியவா. அது சொல்லாமல் சொல்லிட்டு இருக்காரு. இவ்வளோவே அவரும் கேட்டுட்டு இருந்திருக்காரு. தான் நம்ம பார்க்கணும். அவருக்கு எப்படி தெரியும்னா கீழே ட்ராக் பண்ணி இல்லை எக்ஸ்ரே பண்ணியா பார்த்தார் பெரியவா பரமேஸ்வரன். அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஆந்திராலேருந்து தெலுங்கு பிராமணர் ஒருத்தர் மல்லிகார்ஜுன ராவ்னு ஒருத்தர் வீடு இருக்குது. அவர்கிட்ட அவரோட வீட்டை எனக்கு கொடுக்குறியான்னு கேட்டேன். அவர் நான் கொடுக்க முடியாதுன்ட்டார். நான் பின்னாடி இருக்க போர்ஷன் அதையாவது எனக்கு கொடு, அந்த கக்கூசு இருக்கும் அதை கேட்டேன். அதுவும் மாட்டேன் அப்படின்னுட்டார். சரி, அவருக்கு ஏதோ இஷ்டம் இல்லை, அவர் எப்படியாவது போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். எனக்கு இப்போது 95 வயசு அப்படிங்கிற பெரியவா. 45 வயசில் இதை பார்த்தாராம். இந்த மல்லிகார்ஜுன ராவ் கிட்ட பேசினேன், அதோட முடிஞ்சு. இப்போ 95 வயசுன்றார். என்னை சில மாதங்களாக ஒரு சின்ன பையன் என்னை பிரதட்சணம் பண்ணுறான், நமஸ்காரம் பண்ணுறான், போயிடுறான். பிரதட்சணம் பண்ணுறான், நமஸ்காரம் போயிடுறான். அவனை ஒரு நாளைக்கு கேட்டேன், 108 பிரதட்சணம் பண்ணுறான் தினமும். என்னடா எதுக்கு, நீ யார் என்னன்னு கேட்டேன். அவன் சொன்னான், எங்கள் அப்பா தான் உங்களை தரிசனம் பண்ணால் எனக்கு சில உடம்பு எனக்கு பிரச்சனை இருக்குது, இன்னும் சொல்லலை, நான் சரியாக போய்டும்னு சொன்னார். அதனால் பண்ணுறேன். சரி, உங்கள் அப்பாவை கூட்டின்னு நாளைக்கு வா அப்படின்னு சொன்னேன். பார்த்தா அந்த இவர் வந்திருக்கார், மல்லிகார்ஜுன ராவ் இந்த பையனை கூட்டின்னு வந்தார். என்னோடய பையன் தான். ஆனால் வந்த உடனே கீழே நமஸ்காரம் பண்ணி ஓன்னு அழறார், கதறார். இந்த பையனுக்கு இதயத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குன்றா. நான் போய் எல்லா இடத்துலையும் பண்ணேன்னா நிறைய செலவாகுங்கிறா. நான் இப்போ ரொம்ப ஏழை ஆகிட்டேன். என்கிட்ட அதுதான் பெரியவா கிட்ட பரமேஸ்வரன் கிட்ட நம்ம எதாவது பண்ணால் தண்டனை கிடைக்குமான்னு உடனே கொடுத்துருக்காரு. எனக்கு இது பணம் எதுவுமே கிடையாது, இந்த வீடு இருக்குல்ல அப்படின்னு பெரியவா அப்புறம் கேட்டிருக்காரு. இந்த வீடு மட்டும்தான் இருக்குது, அதாவது அவர் கொடுக்க மாட்டேன்னு சொன்னார் பெரியவாளுக்கு. அது சரி,
அதனால் என்கிட்ட பணமும் கிடையாது, என்ன பண்ணுறதுன்னு தெரில, அவன் உயிர் எவ்வளோ நாள் இருக்க போகிறதோ தெரியல, இப்படி இருக்குது. அதனால தான் ஊரில் இருக்க சில பேரை கேட்டேன். அவளாம் சொன்னால் மாப்பிரிவாள நீ பிரதட்சிணை பண்ணிட்டு வந்தாலே சரியாக போனோம், அவர் பார்வை பட்டாலே போதும் அப்படின்னு சொன்னான். அதனால தான் நான் பண்ண சொன்னேன். சரி சரி அதை நான் பார்த்துக்கிறேன். எதை? அப்போ வந்து ஹார்ட் ப்ராப்ளத்தை அவர் பார்த்துக்கிறாரா, நம்ம தெரிஞ்சுக்கணும் பெரியவா எப்படி பரமேஸ்வரன், அதை நான் பார்த்துக்கிறேன், நீ இப்போ அந்த வீட்டை தரையோ அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் வீட்டு முழுக்க உங்களுக்கு கொடுத்துட்றேன், எனக்கு படமே வேண்டான்னு. இல்லை நீ முழுக்கெல்லாம் கொடுக்குவானா, முன்பக்கத்தை நீ வச்சுக்கோ, எனக்கு பின்பக்கம் தான் வேணும் அப்படின்ட்டாரு. அப்போ கக்கூஸ் இருக்க பக்கம் தான் லெட்ரின், டாய்லெட் இருக்க பக்கம் வேணும்னு பெரியவா கேட்குறாரு. என்னென்னு புரியலையே. பெரியவா அப்புறம் என்ன சொன்னார், நீ சரி நீ போய்க்கோ அப்படின்னு அவனை அமுச்சு விட்டுட்ருக்காரு. அவன் போயிட்டு இதெல்லாம் சொல்கிறா பெரியவா. அவர் போயாச்சு. இப்போ வந்து நீ நாளைக்கு என்ன பண்ணு, கணபதி சதுர்த்தியை சொல்கிறார், நீ சில ஆட்களை கூட்டின்னு வா, போய் அங்கே போய் அந்த அந்த கக்கூஸ் இருக்க அந்த மல்லிகார்ஜுன பின்பக்கத்தில் அதுதான் எனக்கு கொடுக்க போகிறான். அந்த இடத்துல அந்த கக்கூஸ்லேருந்து ஒரு ஒரு 6 அடி 4லேருந்து 6 அடி தள்ளி தோண்டிப்பார், அங்கே என்ன நடக்கிறதுன்னு பார்த்துட்டு எனக்கு சொல்லு. அடுத்த நாள் போனார். அவர் எங்கேயே தங்கிட்டு ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கிட்டு அடுத்த நாள் அதெல்லாம் பார்த்தார். போய் தோண்டி பார்க்குறாரு. பார்த்தா டங்குன்னு சவுண்டு கேட்குறதான். அதுக்கப்புறம் பார்த்து ஜாகிரதையாக தோண்டி எடுத்திருக்கா. ஆனால் ஒரே அந்த டாய்லெட் அந்த லெட்ரினோட இதெல்லாம் போயிருக்கு, அது வழியாக தான் போயிருக்கு. அப்புறம் அதை பார்த்தோன்னா ஒரு லிங்கம் எடுத்திருக்கா. அதுக்கப்புறம் வந்து அங்கே அதனுடைய வாகனம் அதுவும் இருந்திருக்கு, அதே எடுத்திருக்கா. ரெண்டுமே அங்கே கிடச்சிருக்கு. ஒரு லிங்கம் இருந்திருக்கு, அதுக்கப்புறம் நந்தி ஒன்று இருந்திருக்கு, நந்தீஸ்வரர், ரெண்டுத்தையும் எடுத்திருக்கா. உடனே மெசேஜ் வந்தது, பெரியவாளை வந்து கொஞ்சம் இருக்கட்டும், வெயிட் பண்ணிட்டோம், நாங்கள் இதெல்லாம் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வைக்கிறோம், அப்புறம் வரட்டோம்னு யாரோ வந்து சொல்ல வந்தாலும். ஆமாம், அந்த நாதத்திலேயே தானே ஈஸ்வரனே இருந்திருக்காரு. நான் யார், நான் வந்து அவரை பார்க்க வேணாமா அப்படின்னு கிளம்பி தண்டை எடுத்துன்னு வந்துட்டாராம். அப்புறம் அந்த இடம் வந்து இப்போ ஒரு பெரிய கோவிலாகவே இருக்கான். நம்மலாம் போய் தரிசனம் பண்ணணும் நிச்சயமாக. எப்பேற்பட்ட இது, அந்த இடத்துக்கு கீழே ஒரு பரமேஸ்வரன் இருக்கார் அப்படின்னு 45 வயசில் அவர் கண்டுபிடிச்சாராம் சொல்கிறார். 90 வயசு 95 வயசுலன்னா பரமேஸ்வரன் தானே. ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபரியா பாதமேஸ்வரம் மகாபரியா பாதமேஸ்வரம்.